ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரெஷராக எப்படி ஜாப் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஜாப் ரோல் என்ன, மெனி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடுறப்ப என்ன ரோல்னே தெரியாமல் சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாப் ரோலை பிக் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வெப் டெவலப்பர் ரோல் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் இருக்குது. ஸோ அதில் வந்து PHP டெவலப்பர் அண்ட் தென் மின் ஸ்டாக்கு, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கு அண்ட் தென் ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி டெவலப்பர்ஸில் இருக்குது. தென் AI இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் தென் கிளவுட் இன்ஜினியர், டெஸ்டிங், சப்போர்ட் இன்ஜினியர், UI UX. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலை பிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஸ்கில் செட் நம்மகிட்ட என்ன இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ஸ்கில் செட்டை ஃபஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, பைத்தான் இருக்குது, HTML இருக்குது, CSS இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்கில் செட் வேணுமோ ஸோ அந்த ஸ்கில் செட்டை ஃபஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ப்ராக்ரஸ் கொண்டு போகிறது என்ன அப்படின்னா ரிஷ்யூம். ஸோ ரிஷ்யூம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் பேஜை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹைலைட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் ஹைலைட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ என்னன்னா லேர்ன் பண்ணியிருக்கிறத வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இ-காமர்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கும், தென் ஃபுட் டெலிவரி ஆப், மூவி சைட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு செக்ஷனில் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பரில் ரெண்டாம் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஷ்யூம்ன்றது அந்த மாதிரி இது ஃபார்மேட் வராமல் உங்களோட நேமு என்ன டெவலப்பர் அந்த ரோலில் பிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரிஷ்யூம்ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா ரிஷ்யூம் இஸ் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ இதிலே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ரேண்டமாக நம்பர் இருக்கும். ஸோ அதவே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம பேரை மேஜராக இருக்கும் அண்ட் தென் ரிஷ்யூம்ன்றதை மேக் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ PDF நேமில் வந்து ஸோ உங்களோட நேமு அண்ட் தென் மின்ஸ்டாக் டெவலப்பர் என்ன டெவலப்பர் அதை போட்டுட்டு ரிஷ்யூம்ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிஷ்யூம் இஸ் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு உங்களோட நேமு அந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லேர்ன் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், ரிஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நியர்பை லொக்கேஷனில் எதுவும் கம்பெனி இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் கேரியர் பேஜில் உங்களோட ரோல் எதுவோ அந்த ரோலுக்கு வேகன்சி இருக்குதா என்னன்னு செக் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர், சென்னை, ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் போகிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து ஹாஸ்டலு, ஸோ PG, ஸோ இந்த மாதிரிலாம் பே பண்ணி நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியர்பை லொக்கேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷராக இருக்கையில் இண்டீட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி ஸோ மினிமம் 10 to 20 ஜாப்ஸ் கிட்ட டூ பை டே பை டே ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாக்பூர்லேயும் அப்ளை பண்ணுவோம். நாக்பூர்லேயும் மிட் லெவல் ஜாப்ஸ் லெவலில் போஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள், கம்பல்சரி லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மித்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அண்ட் நான்குரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போஸ்ட் மட்டும்தான், அவங்க வேகன்சி போகிற போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் லிங்க்டின்ல பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் முக்கியமாக. ஓகேவா, ஸோ லிங்க்டின்லையும் ஜாப் அப்ளை பண்ணுங்கள், ரெக்ரூட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கனெக்ட் மெசேஜ்னு பட்டன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் மெசேஜ்னு பட்டன் இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ரெக்ரூட்டர்ஸ்க்கு. ஓகே, வேகன்சி இருக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்கள் அதில். ஓகே, ஸோ அந்த கனெக்ஷனை எதுக்கு பில்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களோட ரெஃபரன்ஸில் இந்த கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எதுவும் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணால் கூட நமக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த HR வாட்ஸ்அப்பு, டெலகிராம் குரூப்ஸு, ஸோ இந்த மாதிரி எதுவும் குரூப்ஸ் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மெனி கம்பெனிஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வரும். ஸோ அது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்டிடோ, நாக்ரின்னு, ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி கால் பண்ணி நம்மளை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. பட் இந்த வாக்கின் இன்டர்வியூனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாப்புக்கு போய் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ போடல ஃபேக் ஜாப்பா என்னன்றதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷனை போட்டு கூகுளில் வெரிஃபை பண்ணுங்கள். அண்ட் தென் ரிவ்யூஸ், அப்புறம் ஆம்பியன்ஸ் மார்க்ஸ்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதிலே சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டு சப்போஸ் இப்போ இன்டர்ன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பும் ஒரு ஃப்ரெஷருக்கு நல்ல ஒரு வே தான். ஓகேவா, ஸோ இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டிஃபண்டோடனா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லேர்ன் பண்ணி இப்போ வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அது படிக்கணும் இது படிக்கணும் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்போம். பட் ஒரு இன்டர்ன்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும், ஒரு ஒர்க் ஃப்ளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் நம்மளே பில்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, 6 months இன்டர்ன்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் சொல்கிறாங்க இப்போ 6 months இன்டர்ன்ஷிப் 3 months இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுவே ஃபுல் டைமாகவும் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களே வேகன்சி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, ஃபுல் டைம் எம்ப்ளாயே கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா,
ஸோ அதுக்கு வந்து அந்த கம்பெனியை பொறுத்து அண்ட் தென் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மேஜராக, ஓகேவா. ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தப்பறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ல. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா குரோமில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூஸ் என்னென்ன கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 15 to 100 கொஸ்டின் மேக்ஸிமம் எடுத்துவாங்க, ஓகேவா. ஏன்னா லேர்ன் பண்ணால் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி அடுத்தது போக முடியும். ஸோ அதனால் லேர்ன் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃபில், ஸோ அதில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ இட்ஸ் வெரி மஸ்ட்டு. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ கம்பல்சரி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகே. ஒரு 2-3 நாள் நல்லா சொல்லி பார்த்துக்கோங்க உங்களுக்குள்ளே, ஓகேவா. ஏன்னா அதுதான் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான், ஓகே. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ மஸ்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட், எஸ்கியூஎல், டேட்டா பேஸ் இருக்குன்னா எஸ்கியூஎல் இருக்கும், MongoDB இருக்குது. ஸோ அப்புறம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷனில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மூவிஸ் வெப்சைட், இ-காமர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன மெத்தடம் ஃபாலோ பண்ணீங்க, என்னென்ன ஹூக்ஸ் யூஸ் பண்ணீங்க, பேக்கெண்ட் என்ன சர்வர் யூஸ் பண்ணீங்க, ஸோ எல்லாமே ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன HRM ஒய்திஸ் ரோலு, ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த ரோலில். ஸோ எல்லாமே ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ்க்கு அந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பேசிக்காக கோடிங் கான்செப்டில் கம்பல்சரி லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகே. பேசிக் கோடிங் கான்செப்டில் கம்பல்சரி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம அடுத்த ரவுண்ட் பேசிக் கான்செப்டாக ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அது கூட நம்ம தெரியாமல் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் கம்பல்சரி பேசிக் கோடிங் கான்செப்டே லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் எதுக்கு ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி பார்த்தா அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி போனாலே ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும், ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபுட் டெலிவரி இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ரிக்ரூட்டர்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறோம் போர்ட்ஃபோலியோலே. ஏன்னா இப்போ ரிஷ்யூமில் பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த ஒயிட் பேப்பரில் பிளாக் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது போர்ட்ஃபோலியோ பார்க்கல. ஸோ நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஸோ அங்கே ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், ஓகே. ஸோ இப்போ என்னன்னா கிட்ட பண்ணு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் ரிக்ரூட்டர் இமீடியாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ஓகே. ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் அங்கே ஷோ பண்ணுறோம்னா அதனால் உங்கள் ரிஷ்யூம்லையும் நீங்கள் மேலே கிட்டப் அக்கௌண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சியாக அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு, ஓகே. கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, ஓகே. டே பை டே அப்ளை பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்ஸ். இதை ஃபாலோ பண்ணால் டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.